வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். ஏங்க ஒரு அருவியில மூழ்கி 4 பசங்க வந்து இறந்து போயிருக்கானுங்க. 4 பேருமே இளைஞர்கள். ஒரு ஹைப்ல போயிட்டு ஒரு அருவியில குளிக்கணும் அப்டின்ட்டு 4 பேரும் செத்து போயிருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கும்போது சதாம் ஹுசேனு, ஆதிலு, ஆயாஷ், ஃபையாஸ் அப்டின்ட்டு இந்த 4 இளைஞர்கள். ஸோ அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம சோசியல் மீடியால போடுவோம் அப்டின்ட்டு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன நடந்திருக்குங்கன்றத வந்து ரொம்ப ஷார்ட்டா உங்ககிட்ட வந்து சொல்லிர்றேன். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒட்டன்சத்திரத்துல வந்து விருப்பாக்ஷா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து ஒரு இடம், ஒரு குன்று இருக்கு. அந்த மலையில வந்து மேல்தலை ஊத்து அப்படிங்கிற ஒரு அருவி வந்து போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து எப்பயுமே தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குமா அந்த அருவியில. கோடை காலமானாலும், சம்மர் சீசன் ஆனாலும் அந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருக்குமா. ஸோ அந்த அருவியின் கீழ வந்து நிறைய பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோவில்லாம் இருக்கு. ஸோ அங்க சில பக்தர்கள் போட்டு வழிபடுறதுக்கும் போவாங்க. அதுலேருந்து ஒரு சிலர் அந்த அருவியில குளிக்கும்போது ஒரு சிலர் வந்து இறந்து போயிருக்காங்க. பேக் டு த பாயிண்ட். இந்த பசங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆதிலு, ஃபையாஸு, ஆயாஸு, சதாம் ஹுசேன் இவனுங்க ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இளைஞர்கள்னு சொல்லும் போதே அவங்க ரொம்ப ஹைப்பா இருப்பாங்க, துடி துடிப்பா கூட இருப்பாங்க. பயம் வந்து அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த இளைஞர்கள். அந்த மேல்தலை ஊத்து அப்படிங்கிற அந்த அருவியில போயிட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கானுங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த அருவியில அப்படியே நடந்து போறானுங்க. அந்த அருவியை பார்க்கும்போது அவ்வளோ பயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி வரத்து என்பது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு மச்சான் என்ன கண்டுக்காத அப்படியே நீ பாட்டு நடந்து போயிட்டே இரு அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த பையன் வந்து சொல்றான். முன்னாடி ஒரு 3 பசங்க வந்து நடந்து போயிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கோரங்க. ஏன்னா அந்த அருவி வந்து ரொம்ப ஆபத்தானது. அந்த அருவியில வந்து சுழல் இருக்கு, புதைக்குழிகள் இருக்கு, ரொம்ப ஆழம் நிறைந்த அதிகமான பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடியே நிறைய பேர் அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்கிறதால வனத்துறை வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை வேற விதிச்சிருக்கு. சோ இந்த பசங்க வந்து அந்த தடையை மீறி யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம அந்த இடத்துல வந்து குளிக்கணும்னு போய் 4 பேருமே செத்து போயிருக்காங்க. அதாவது அந்த 4 பேர்ல வந்து 3 பேர் உடல்களை வந்து மீட்டு எடுத்துட்டாங்க. அந்த சதாம் ஹுசேன் அப்படிங்கிற அந்த பையனுடைய பாடி மட்டும் கிடைக்கவே இல்ல. சோ காலையில வரைக்கும் தேடி இருக்காங்க. கிடைக்கவே இல்ல. தேடுதல் பணி என்பது போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கேள்விப்படும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஆல்ரெடி இந்த மாரி நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறதால அந்த இடத்துல வந்து வனத்துறை அனுமதிக்கிறது கிடையாது. அங்க கீழ இருக்க அந்த கோயில்ல அந்த மலையோடைய அருவி இருக்கு பாத்தீங்களா? அந்த அருவின் கீழ ஒரு கோயில் இருக்கு மலை அடிவாரத்துல. அங்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த அருவிக்கு போயிட்டு ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி டெத் ஆயிருக்காங்க. அந்த அருவியில குளிச்சு அங்க சுழல்ல சிக்கி இல்ல ஆழத்துல சிக்கி செத்துருக்காங்க. சோ இவ்வளவு மோசமான ஒரு பகுதி அப்படின்ட்டு தெரியுது. அப்புறம் ஏன் அந்த இடத்துக்கு வந்து போகணும்? இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம இளைஞர்கள் ஒரு சிலர்கள் வந்து அந்த இடம் ஆபத்து, அந்த இடத்துல போனா நம்மளுக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு கூட போறாங்க இல்லையா? இது என்ன மாரியான ஒரு மனநிலைன்றது எனக்கு வந்து புரியலங்க. ஒரு சிலர் வந்து இந்த டைம்ல வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ வந்து வேற லெவல்ல ஹைப் போட்டு கொண்டாடிட்டீங்க. ஆனா அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல அந்த நபர் ஏன் அந்த இடத்துக்கு வந்து போனா? இது வந்து முற்றிலும் தவறு. ஒரு இடம் ஆபத்துனா அந்த இடத்துல வந்து போகக்கூடாதுன்றது தான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் நட்பு இறங்கி காப்பாத்துறோம். அப்படியே உண்டான காயம் எங்கும் அப்படியெல்லாம் பேக்ரவுண்ட் சாங் போட்டு அவன தூக்குறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைப் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சில பேர் வந்து இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு இத வந்து பேசிக்கிட்டு வராங்க. உண்மைதானங்க. அவங்க பேசுறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு இடம் ஆபத்தான இடம். அந்த இடத்துல வந்து உயிரிழப்பு ஏற்படும்னா அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாது. நம்ம என்ன டேனோஸா இல்ல அயன்மேனா இல்ல ஹல்கா ஏதோ ஒண்ணு பண்ணி வெளியே வந்திருக்கிறதுக்கு. சாதாரணமா மனிதர்கள் ஏதோ சினிமாவுல பார்த்து அதுக்கெல்லாம் நம்ம வந்து டெம்ப்ட் ஆகி போயிட்டு ஒரு செயலை வந்து செய்ய நினைச்சோம்னா இயற்கை நம்மள அடிச்சு காலி பண்ணிடும். உண்மையாவே அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் இப்போ எப்படி மனச கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கனவு இருக்கு. என் பையன் டாக்டர் ஆகணும், என் புள்ள கலெக்டர் ஆகணும், என் புள்ள லாயர் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட அம்மா அப்பா வந்து பல கனவுகளை வந்து விதைச்சிருப்பாங்க. ஆனா ஜஸ்ட் ஒரு அருவியில குளிக்க போய் உயிர் போயிருக்கணும் போது அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு என்பது கஷ்டப்படும். ஆனா இந்த இளம் ரத்தத்துல இருக்கக்கூடிய பசங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து கன்சிடர் பண்றதே கிடையாது. என்ன ஆக போகுது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போறது. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவனுங்களாச்சும் கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துகிட்டு இல்லடா இப்படி போனா நம்மளுக்கு ஆபத்துடா, இப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்றானுங்களான்னு பார்த்தா கிடையாது. சோ அப்படி மைண்ட் வந்தாலும் மாத்திடுறானுங்க. மொத்தமா சேர்த்து மாத்திட்டு மொத்தமா போயிடுறது. எவ்வளவு சம்பவங்க இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த டெம்ப்ட் ஆகி ஒரு சம்பவத்தை செஞ்சு இறந்திருக்கக்கூடிய நபர்கள் 1 2 ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த இடத்துல வந்து அடுக்கலாம். அவ்வளவு நடந்திருக்கு. இந்த மாதிரி நீர்நிலைகள்ல குளிக்கும்போது, கிணறுகள்ல வந்து குளிக்கும்போது, ஆறுகள்ல வந்து குளிக்கும்போது, அதோடைய ஆழம் அதிகமா இருக்குன்னா, நீச்சல் தெரியாதவங்க அந்த இடத்துல வந்து போகாதீங்க. அங்க வந்து ஆபத்து இருக்குன்னா தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. நண்பன்டா, ஏய் உனக்காக என் உயிரை கூட குடுப்பேன்டா, அப்படிடா இப்படிடான்ட்டு நண்பர்கள் இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. பட் அந்த இடத்துல போய் மாட்டிக்கின பிறகு நண்பன் குதிச்சாலும் சரி, யார் குதிச்சாலும் சரி, பரலோகம் போக வேண்டியதுதான். ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எனிவேங்க அந்த வீடியோஸ் இப்ப வெளியே இருக்கு. அந்த பசங்க வந்து இறப்பதற்கு முன்பு அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல போகும்போது வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கானுங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம், சில் பண்ணுவோம்.
அப்படியே இதை வந்து எடுத்து சோசியல் மீடியால போடும் அப்படின்ற ஒரு என்கேஜ்மெண்ட்ல அவனுக்கு வந்து போயிருக்கானுங்க. ஆனா இப்ப அவனுங்களே காணும்னு சொல்லும்போது உண்மையாவே மனசு வருத்தமாக தான் இருக்கு. உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்றத வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஏன்னா ஒரு உயிர் போனா திரும்பாதுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அதை வந்து ஜீரணிக்கவே முடியாது. எனிவேங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.